ஹாய் மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டெத் கேம் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 6 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா வீடியோஸும் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க கைஸ், நம்ம என்ன கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் நம்மளுக்கு அந்த பார்க்கையும் அந்த சைக்கோ உடம்புல இருந்த நம்ம ஹீரோவையும் தான் காட்டுவாங்க. இப்போ அந்த பார்க்கு அப்படியே நம்ம ஹீரோவை கொண்டுகிட்டு இருக்கப்பயே திமிரா வந்து நம்ம ஹீரோ முன்னாடி நின்று, இது நீ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லல, என் கையால சாவேன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இதை நான் முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்டா, அது மட்டும் இல்ல உன்னோட தம்பிய அந்த பிளேன்ல வச்சு கொன்னது நீதான் சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டுன்னு இந்த பார்க்குக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஏய் என்ன சொல்ற, நான் என் தம்பியை கொன்னேன்னு சொல்லி உனக்கு எப்படிடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. உடனே நம்ம ஹீரோவும், எனக்கு எப்படி தெரியும்னடா கேட்ட, ஏன்னா நான் உன் தம்பியா கொஞ்சம் நிமிஷத்துக்கு நான் வாழ்ந்திருக்கேன்டா, அந்த மெமரியில இருந்து தெரிஞ்சுக்கிட்டதான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு எப்பயும் போலதான் நம்ம பார்க்கு, ஆமாண்டா அவனை நான் தான் கொன்னேன், இப்போ உனக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருச்சுல, அந்த உண்மையோடய நீயும் செத்து போ அப்படிங்கிற மாதிரி கொண்டுருவானா. ஆனா அப்படியே லைட்டா ஜூம் அவுட் பண்ணா நம்ம ஹீரோ எதுக்கு இந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்லி நம்மளுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிடும். என்னன்னா இது எல்லாமே அங்க இருந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். சோ இதுவே ஒரு வாக்குமூலம் தானே, பார்க் வந்து அவன் தம்பியை கொண்டுட்டான் அப்படிங்கிறதுக்கு. சோ இதுவும் நம்ம ஹீரோட பிளான்ல ஒண்ணு. இதுவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எள்ளு வாசல்ல நம்ம ஹீரோ தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டெத் ராணியும் இவனோட பிளானை கேட்டு ஒரு செகண்ட்ல அப்படியே வாயடைச்சு போயிருவா. அதுக்கடுத்து அவளே, ஏண்டா நீயே பனிஷ்மெண்ட்ல தான் இருக்க, ஆனா இதுல அவனுக்கு நீ பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன பண்றது, கடவுளான நீங்க எல்லாம் சும்மா இருக்கீங்கல்ல, அதனால தான் எங்களுக்கான நியாயத்தை நானே கேட்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அடுத்து என்ன, நம்ம ஹீரோவே ரொம்ப ஆர்வமா இருப்பான், என்ன சீக்கிரம் சுடு, அடுத்த லைஃப்குள்ள போகணும் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம டெத் ராணியும் அவனை ஷூட் பண்ணிடுவாங்களா. இப்ப நம்ம ஹீரோ எர்த்துல யாரையோ துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியாது, ஐயோ நான் எதுக்கு அவனை துரத்திட்டு ஓடுறேன், இப்ப நான் யார் உடம்புல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அங்க ஓடிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து, ஏ போலீஸ் பின்னாடி போ அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவானா. இதுல நம்ம ஹீரோக்கு லைட்டா ஒரு ஐடியா வந்துடும், சரி இப்ப நம்ம ஏதோ ஒரு போலீஸோட உடம்புல இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ இப்படி யோசித்துக்கிட்டு இருக்க டைமை யூஸ் பண்ண அந்த திருடன் இப்ப நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிருவானா. நம்ம ஹீரோக்கும் திரும்பி என்ன பண்றேன்னு தெரியாம அவன் கிட்ட தப்பிக்கிறக்கா லைட்டா ஓடுவானா. அப்ப இன்னொரு ஒரு போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து அந்த திருட மண்டமலே ரெண்டு வச்சு, உனக்கெல்லாம் போலீஸ்னா அவளை இலக்காரமா போச்சு அப்படின்ட்டு காருக்குள்ள தள்ளிடுவான். அதுக்கடுத்து அந்த இன்னொரு போலீஸ், அவன் பார்க்க கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தான் இருப்பான், ஆனா அவன் இப்ப நம்ம ஹீரோவை திரிக்கிட்டு இருப்பான். சார் நீங்க என்னோட ஏஜ்ல பெரியவரா இருக்கலாம், ஆனா தயவு செஞ்சு இப்படி திருடனுக்கெல்லாம் பயந்து ஓடி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி திரிக்கிட்டு இருப்பானா. சோ இதுல நம்ம நல்லா தெரிஞ்சிரும், இப்ப நம்ம ஹீரோ வந்திருக்க உடம்பு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமான போலீஸ் உடம்பு மாதிரி இல்ல அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நல்லா டீப்பா இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி உத்து பார்த்தா இந்த ரெண்டு போலீஸ் யாருன்னு தெரியுதா. போன எபிசோட்ல நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினான்ல, அதுதான் அந்த சின்ன பையனான ஜூனியர் போலீஸ். இப்ப பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தார்ல, அவர் தான் சீனியர் போலீஸ். அவர் உடம்புக்குள்ளதான் இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு. இப்ப அடுத்து அந்த மெமரி ஸ்டோனும் வந்துருமா. இப்ப அந்த போலீஸோட ஸ்டோரியை தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. இவர் பேரு ஆன். இவர் சின்ன பையனா இருக்கிறப்பே இவங்க அப்பாவும் போலீஸ் இறந்திருப்பாரு. அதனாலயே இவங்க அம்மாக்கு இந்த போலீஸ் வேலைனா கொஞ்சம் பயம். ஆனாலும் இந்த ஆன் வந்து படிச்சு அவன் திறமையை யூஸ் பண்ணி எப்படி போலீஸ் ஆயிருப்பான். ஆனா இதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மாக்கு எங்க தன்னோட ஹஸ்பண்ட் மாதிரியே தன்னோட பிள்ளை இறந்து போயிருமோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்குமா. அதனாலயே இந்த ஆன் வந்து, நான் என்னதான் போலீஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு என் உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான். அதனாலயே எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன கேஸா இருந்தாலும் சரி, இந்த ஆன் வந்து அவனோட ஃபுல் இன்வால்வ்மெண்ட் அந்த கேஸ்ல காட்ட மாட்டான். ஏதாவது பிரச்சனைனா அந்த இடத்துல இருந்து ஓடுறது தான் குறியா இருப்பான். இதனால தான் அந்த ஜூனியர் கூட ஒரு தடவை திட்டியிருப்பான். இப்படி இவன் பயந்தாங்குழியே இருக்கிறனாலேயே டிபார்ட்மெண்ட்ல இவனை எல்லாரும் கழுவி ஊத்துவாங்க. ஆனா அதை எதுவுமே இந்த ஆன் பொருட்படுத்த மாட்டான். அவங்க அம்மாக்கா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஆனா இப்படியே பயந்து போலீஸ்ல இருந்த இவனுக்கு கடைசியில அதுவே அவன் ஹேபிட்டாவே மாறிடும். இப்ப இது எல்லாமே ஒரு மெமரியா நம்ம ஹீரோக்கு அப்டேட் ஆயிருச்சா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரே கசகசன்னு இருக்கும். என்னன்னு பார்த்தா ரெண்டு பேர் ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப போலீஸா இருக்க நம்ம ஹீரோவும் என்னடா அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பார்த்தா அதுல சண்டை போடுறதுல ஒருத்தன் நம்ம ஹீரோ ஒரு ஜெயில் கைதியோட உடம்புல இருந்திருப்பார்ல, அப்ப கூட அவனோட செல்மேட்டே நல்லவே மாதிரி நடிச்சு கடைசியில கொண்டிருப்பான்ல, அந்த பையன் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிரும். டே அந்த உடம்புல இருக்கிறப்பதான்டா என்னால ஒன்னும் பண்ண முடியாம போயிருச்சு, இப்போ அவனை வச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு வேமா வந்து அவனை போட்டு பரட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பான். இதுல திடீர்னு அவன் கத்திய வேற எடுத்துருவான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ பயப்படாம அந்த கத்தி அப்படி அழகா புடுங்கி எரிஞ்சிட்டு மண்டையில ரெண்டு தட்டு தட்டி இவனையும் பிடிச்சி உள்ள போடுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஜூனியர் கிட்ட சொல்லுவானா. இதெல்லாம் பாக்குறப்ப அவன் ஜூனியருக்கே ஷாக் ஆயிரும், என்ன நம்ம சீனியர் இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறாரு, இவர் இப்படிலாம் பண்ற ஆளே கிடையாது, லைட்டா பயந்தவங்களையாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதை வேற நிறைய பேர் வீடியோ எடுத்து அப்படியே சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. அடுத்து இந்த வீடியோ உட்காந்து போலீஸ் ஸ்டேஷன்ல மித்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கே ஷாக் ஆயிரும், இது என்ன ஆனா இப்படி சண்டை போடுறா, ஒருவேளை அவனுக்கு பேய்கி பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க வந்த டீம் லீடர், என்னடா நடக்குது இங்க, எங்க அந்த ஜூனியருக்கு போன் போடு, ஆன் என்ன பண்றான்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு கால் பண்ணுவாங்களா. இப்ப அந்த ஜூனியர் போன் எடுத்துட்டு என்ன சொல்லுவானா, பாஸ் நம்ம சீனியருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு ஒரு சீரியல் கொலைகாரனோட வீட்டுக்கு
இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ட்டு என்ன எங்க கூட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இது இப்படி நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்க்க தான் காட்டுவாங்க. அவனா இதுக்கு முன்னாடி அந்த சைக்கோவா இருந்த நம்ம ஹீரோவை கொண்டிருப்பான்ல, அதை நினைச்சு அப்படியே ரசிச்சு ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து கரெக்டா அவனோட செக்ரட்டரி, பாஸ் நீங்க கேட்ட டாக்குமெண்ட் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குமா. அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம பார்க்க மைண்ட்ல ஏதோ ஒரு கால்குலேஷன் போடுவான். இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து இவ்வளவு போட்டதெல்லாம் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான் அப்படின்ட்டு. அடுத்து அப்படியே அந்த பொண்ணு கிட்ட நைஸா போய், இனி அடுத்து வேலை முடிஞ்சிருச்சு தானே, 2 பேருக்கு எந்த மீட்டிங் இல்ல, ஓகே ஃபைன், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு அருமையான இடம் தெரியும், நம்ம 2 அங்க போய் சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா பேசுவான். அந்த பொண்ணு சரி நம்ம பாஸ் தானே கூப்பிடுறாரு அப்படின்ட்டு ஒத்துக்கும். பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியல இவன் ஏன் கூப்பிடுறான்ட்டு. ஆனா நம்ம கெஸ் பண்ணிடலாம், இவன் ஹோட்டலுக்கு எல்லாம் கூட்டு போறது கிடையாது, அந்த சைக்கோவோட ஸ்டூடியோ கூட்டு போய் இவ்வளவு பீஸ் பீஸா கட் பண்ண போறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த ஜூனியரும் இப்போ அந்த சைக்கோட ஸ்டூடியோக்கு வந்துருவாங்களா. அங்க வந்து பார்த்தனியும் அந்த ஜூனியர் அங்க இருக்க பெயிண்டிங் எல்லாம் பார்த்து இது என்ன இவ்வளோ கொடூரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ மட்டும் டக்குன்ட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருக்க ரூமுக்குள்ள வேகமா உள்ள போவாரு. இப்போ அங்க இருக்க சிஸ்டம்ல பார்த்தா இந்த சைக்கோ இதுக்கு முன்னாடி 15 பேர் கொண்டிருப்பான்ல அந்த வீடியோவும் இருக்கும். அது போக கடைசி நம்ம பார்க்கு அந்த சைக்கோ கொல்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். இது எல்லாத்தையுமே அப்படி ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாரா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஜூனியர், சார் இது என்ன இப்படி ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு, நான் டக்குன்னு போய் நம்ம டீமுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு கிளம்புவானா. இந்த டைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஏற்கனவே அங்க இருந்த இவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட பெண்ணையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு இந்த 12 வீடியோஸையுமே ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி அந்த சிஸ்டம்ல இருந்து டெலிட் பண்ணிடுவான். ஆனா இதை வந்து அந்த ஜூனியர் பாத்துருவான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவோட ஃபுல் டீம் அங்க வந்துருமா. கூட அந்த டீம் இதெல்லாம் ரெட் கலர் பெயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவா நீங்க நினைக்கிற மாதிரி அது பெயிண்ட் இல்ல, நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படிம்பா. அதுக்கடுத்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அது அப்படியே அந்த ஃபுல் ரூமுக்குமே அடிப்பாங்களா. இதை அடிச்சா எங்கெங்கெல்லாம் பிளட் இருக்கோ அதை மட்டும் அது கரெக்டா இண்டிகேட் பண்ணி காமிச்சிரும். ஸோ இந்த ஸ்ப்ரேவை ஃபுல்லா அந்த ரூம் ஃபுல்லா அப்படியே அப்ளை பண்ணிட்டு இப்போ அப்படியே லைட் ஆஃப் பண்ணி பார்ப்பாங்க. அந்த பெயிண்டிங் அந்த வால் எல்லாமே அப்படியே ஷைனியா ஒரு மாதிரி தெரியும். என்னன்னா இதெல்லாம் தான் பிளட் அப்படின்னு சொல்லி அது இண்டிகேட் பண்ணி காட்டுது. இதை பார்த்துட்டு அந்த டீம் லீடருக்கே விடவெடுத்து போயிடும். இப்படி ஒரு கேஸை நம்ம கிட்ட மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இதெல்லாம் கண்டுபிடிச்சது நம்ம ஹீரோ தானே. உடனே அந்த டீம் லீடர் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போய், வெயிட் பண்ணு, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்ச ஆன் மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஐயோ ஒருவேளை இந்த போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிட்டனோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா பயப்படுவான். ஆனா அந்த டீம் லீடர் லைட்டா காமெடி பீஸ் போல, எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு போல, ஆனா இருந்தாலும் பரவாயில்லையா, இந்த பேய் பிடிச்ச உடம்போடய நீ இரு, இப்பதான் உன்னை என் டீம்ல ஒரு ஆள்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாத அந்த பார்க்கு அவனோட செக்ரட்டரி கூப்பிட்டுக்கிட்டு இப்ப இந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருப்பான். அப்புறம் என்ன கரெக்டா நம்ம ஹீரோட கண்ணையும் மாட்டிடுவான் பார்க்கு. நம்ம ஹீரோ எவ்வளவு கடுப்பு இருந்தாலும் அதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே கேஷுவலா அவன் கிட்ட போய், சார் நீங்க பார்க்கு தானே, இந்த சைடு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம பார்க்கும், இல்ல நான் இங்க ஒரு வேலையா வந்தேன், ஓகே இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்பானா. உடனே நம்ம ஹீரோவும், இல்ல சார் இங்க ஒரு பெரிய கொலை நடந்திருக்கு, அதனால இப்போதைக்கு இந்த ரோடு பிளாக் பண்ணிருக்கோம், நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க சார், அடிக்கடி இந்த ஏரியா சைடு சுத்தாதீங்க, அப்புறம் அவங்க வாட்டுக்கு நீங்க தான் கொலகாரன்னு நினைச்சிட்டு அரெஸ்ட் பண்ணிடாம அப்படிங்கிற மாதிரியே நம்ம பார்க்க கடுப்பேத்துற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பானா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ பாப்பான், இந்த பக்கத்துல ஒரு செக்ரட்டரி வேற உட்காந்துருப்பாளா. இதுலயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இவன் இவளைங்க போட்டத்துல தான் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அப்படியே அந்த பொண்ணு கிட்ட உன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுமா, தெரிஞ்சு வச்சுக்கிறோம், ஏன்னா நாளை பின்னாடி தொலைஞ்சு போயிட்டு இல்ல காணா போயிட்டேன்னா யாருக்கிட்ட போய் கேட்கறது, எதுக்கும் நீ கொஞ்சம் சேஃபாவே இருமா, காலங்கெட்டு கிடக்கு, யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிராத, அப்புறம் எலக்ட்ரிக் சாக வச்சு உன்னை பீஸ் பீஸா எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம பார்க்க பாத்துக்கிட்டே அவன் சொல்லுவான். அதுக்கடுத்து நம்ம பார்க்கும் வேற வழியே இல்லாம அங்கிருந்து கிளம்பிடுவானா. அவன் நம்ம பார்க்கு அந்த பிள்ளைய போட்டு தரலான்னு சொல்லி ஆசையா கூட்டு வந்தான். ஆனா இப்படி ஆயிருச்சா, இதனால கடுப்பாய் போன அந்த பார்க்கு, எனக்கு பசியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம என்ன நாள் ஹோட்டலுக்கு போய்க்கலாம், இப்ப நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன், நீ இங்கே இறங்கிக்கோ அப்படின்ட்டு அந்த பொண்ணு நடு ரோட்லயே விட்டுட்டு போயிருவான். ஏதோ அந்த பிள்ளைக்கு ஆயுசு கட்டின்னு நினைக்கிறேன், அதனாலதான் தப்பிச்சிருச்சு. அப்படியே அடுத்த நாள் நியூஸ் பூரா நம்ம ஹீரோ தான் ஜியாங்குங்கிற ஒரு சைக்கோ கில்லர் 15 பேருக்கு மேல கொண்டிருக்கான், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண டிடெக்டிவ் ஆனுக்கு தான் எல்லா பெருமையும் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்க்குக்கு ஏதோ இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். அடுத்து என்ன, அப்படியே உடனே ஒரு மாஃபியா கேங்குக்கு தான் கால் பண்ணுவான். கால் பண்ணி நான் சொன்ன மாதிரியே அந்த சைக்கோ ஜியானோட உடம்ப யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த மாஃபியா கேங்கும், நீங்க கவலையே படாதீங்க பாஸ், எவ்வளவு பெரிய போலீஸ் டீமே வந்தாலும் அவனோட உடம்ப கண்டுபிடிக்க முடியாது, நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஆனா அதுக்கு உடனே அந்த பார்க்கு, எனக்கு என்னன்னு தெரியல, இந்த டிடெக்டிவ் ஆன் மேல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாஃபியா டீம் கிட்ட அவன் சொல்லியிருப்பான். இது ஒரு பக்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவா ஒரு நியூஸ் சேனலுக்கே போய் அவர் காப்பி பண்ணி வச்சிருந்த அந்த 12 வீடியோவும் அங்க இருக்க ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுத்துருவாரு. அந்த ரிப்போர்ட்டரும் நீங்க கவலையே படாதீங்க, இதை இன்னைக்கு நைட்டு நாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சோ இங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே கேஷுவலா அவனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவானா. ஆனா அங்க அந்த ஜூனியருக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி தான் தெரியும். அதனால அவன் உடனே நம்ம ஹீரோ கூப்பிட்டு தனியா பேசுவான். அன்னைக்கு நான் பார்த்தேன், நீங்க அந்த சிஸ்டத்துல இருந்து 12 வீடியோவை தனியா ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி அதுல இருந்து டெலிட் பண்ணிட்டீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூனியர் கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ கேட்கறதெல்லாம் கரெக்ட் தான், அந்த வீடியோல அப்படி என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா, அந்த சைக்கோ ஜியாங் 15 பேர் கொண்டது மட்டும் தான் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த சைக்கோ ஜியாங்கே இப்போ உயிரோட இல்ல, அவனை கொண்டவனோட ஃபேஸும் அந்த வீடியோல தான் இருக்கு, அந்த எவிடன்ஸை மட்டும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம கொண்டு வந்திருந்தோம்னா அந்த வீடியோ நேரம் இல்லாமே போயிருக்கும், ஏன்னு தெரியுமா, அந்த
சைக்கோ ஜியாங்க கொண்டது வேற யாருமே இல்ல, டேஹங் கம்பெனியோட சிஇஓ பார்க் தான் அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாத்தையும் அந்த ஜூனியர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டனையும் அந்த ஜூனியருக்கு அப்படி தலையே சுத்திரும். அப்பதான் நம்ம ஹீரோ அங்க யாரோ கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கத பாப்பானா, நல்லா உத்து பார்த்த கடத்த அவனுக்கு தெரியும் அது நம்ம ரியல் ஹீரோவோட அம்மா. இதை பார்த்து ஷாக் ஆகி போன நம்ம ஹீரோ, இவங்க எதுக்கு இங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட ஜூனியர் கிட்ட கேட்பானா. அப்பதான் அந்த ஜூனியர் சொல்லுவான், இந்த லேடியோட வீட்டுல கட்டு கட்டா பணம் இருந்துச்சான், இவங்கள கேட்டா அது அவங்களோட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சிசிடிவி பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சிருக்கு ஒரு பெரிய ஃபேமஸான மாடல் இவங்க வீட்டு வந்து வச்சுட்டு போயிருக்கான். ஆனா அவனை பிடிச்சு விசாரிக்கலாம்னு சொல்லி பார்த்தாலும் அவன் அதுக்கடுத்து 4 நாள்ல இறந்து போயிட்டான். சோ இந்த கேஸ் ஒரு மாதிரி டெட் எண்டா இருக்கா. அதனால பாவம் இப்ப அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி இந்த லேடியை பிடிச்சு டார்ச்சர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் இங்க வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூனியர் சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டனையும் நம்ம ஹீரோக்கு இன்னும் மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். நான் உயிரோட இருக்கப்பயும் உனக்கு நிம்மதியை கொடுக்கல, செத்த கொடுத்து உனக்கு நிம்மதியை கொடுக்கலையேமா அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப அவங்க அம்மா நம்ம ஹீரோவை தான் கிராஸ் பண்ணி போவாங்களா, அவங்க ஷூலேஸ் ஒழுங்கா கட்டி இருக்க மாட்டாங்களா. உடனே நம்ம ஹீரோ கூப்பிட்டு உங்க ஷூலேஸ் ஒழுங்கா கெட்டல, நான் கட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி குனிஞ்சு அவங்க அம்மா கட்டி விட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், எங்க ஷூலேஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் ஷூ போடுறீங்க, பேசாம அந்த மாதிரி இல்லாத மாதிரி ஏதாட்டு ஒரு ஷூ வாங்கி போட்டுக்கலாம்ல, பாவம் அப்புறம் நீங்க தான் கீழே விழுந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா மேல இருக்க அக்கறையில பேசிக்கிட்டு இருப்பானா. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் போலீஸ் ஆபீசர், ஆனா இது என் பையன் எனக்கு முதலா வாங்கி கொடுத்த ஷூ, இப்ப என் பையன் என் கூட இல்ல, அவன் ஞாபகத்தமா இந்த ஷூ என் கூட டெய்லி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோக்கு அப்படி அழுகையா வரும். அதை அப்படி வெளிக்காட்டிக்காம கஷ்டப்பட்டு அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணுவான். அதுக்கடுத்து அவங்க அம்மாவும் தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்பான், சரி நீங்க எதுக்கு அந்த பேக் ஆஃப் பணம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, நீங்களே அந்த பணத்தை வச்சிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஆனா அதுக்கு அவங்க அம்மா, அந்த பணத்தை வச்சு என்னங்க பண்ண முடியும், நான் உயிருக்கு உயிரா வளர்த்த என் பிள்ளையே என்னை விட்டு போயிருச்சு, இந்த பணத்தை வச்சு என் பிள்ளையோட உயிரியா திரும்பி வாங்க முடியும், அதெல்லாம் எனக்கு தேவைப்படாத பொருளுங்க, அதனாலதான் வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப சோகமா சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம ஹீரோக்கு இன்னும் ரொம்ப கவலையா இருக்கும். சே நான் என்னை பத்தி மட்டுமே யோசித்து தேவையில்லாம இப்படி சூசைட் பண்ணி என்னை சுத்தி இருக்கவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறேனே அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அடுத்த நாள் அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்ட நம்ம ஹீரோ அவங்க அம்மா வீட்டு வாசல்ல கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் மெடிசன் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நோட் வேற ஸ்டிக் பண்ணி வச்சிருப்பான், நீங்க ரெகுலரா அவங்க மீல்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து அவங்க அம்மா நோட் பண்ணி அப்படியே அதை உள்ள எடுத்துட்டு போவாங்களா. இதை நம்ம ஹீரோ அப்படியே தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து அந்த மாஃபியா கேங்ல இருந்து ஒருத்த வந்து நம்ம ஹீரோவை கத்தியால குத்திடுவான். இதெல்லாம் பாக்குறப்ப டே அவனை கொஞ்ச நாளான் வாழ விடுங்கடா, ஏன்டா அவனை கொல்றதுக்கு எப்படி துடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க தான் காட்டுவாங்க. அவன் அவங்க அப்பாட்ட பேசணுங்கிறக்காக அவங்க அப்பாட ரூமுக்கு வந்திருப்பானா. அந்த இடத்துல நம்ம பார்க் நம்ம ஜீஷு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான்ல, அத கூட அந்த லாயர் நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிருப்பான்ல. ஆனா அந்த ஆக்சிடென்ட்டை இந்த பார்க் தான் பண்ணிருக்கான் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் அவங்க அப்பா கிடைச்சிருக்கும். அதை அவரோட டேபிள் வச்சிருந்திருப்பாரு. அதை இப்ப பார்க் பாத்துருவான். சரி அவன் கண்டுபிடிச்சிருவான். சரி நம்ம அப்பாக்கு நம்ம மேல ஃபுல் டவுட் வந்துருச்சு அப்படின்ட்டு கரெக்டா இப்ப நேரத்துக்கு அவங்க அப்பா உள்ள வருவானா. உடனே நம்ம பார்க், என்னப்பா நீங்க என்ன சந்தேகப்பட்டு நான் என்னென்னலாம் பண்றேன்னு சொல்லி வாட்ச் பண்றீங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு உடனே அவங்க அப்பா, இங்க பாரு நீ என் பையனா போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் பெருசா எந்த ஸ்டெப் எடுக்காம இருக்கேன், நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்ம வீட்டுல அடிக்கடி நம்ம வளர்க்குற பெட்ஸ் எல்லாமே ஒன்னா சாகும், அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதெல்லாம் ஓ வேலை தான் அப்படின்ட்டு, இருந்தாலும் நீ என்னோட பையனா போயிட்டேன்னு சொல்லி நான் பெருசா அது ரியாக்ட் பண்ணிக்கல, ஆனா இப்ப நீ மனுஷங்களை கொள்ள ஆரம்பிச்சிட்ட, இது எதுவுமே நல்லதுக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டேன்னு நம்ம பார்க்கு, ஓ அப்ப இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் சின்ன வயசுல என்ன அப்ராட் அனுப்பிச்சிட்டீங்களா, இதெல்லாம் நீங்க என் மேல இருக்க அக்கறையில பண்றீங்களா இல்ல என்ன பார்த்து பயப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டோனே மாத்திக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸா வருவானா. அவங்க அப்பாவுக்கு லைட்டா அள்ளு கிளம்பிரும், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாரு. நம்ம பார்க்க அப்படி பக்கத்துல வந்து அவங்க அப்பா ஷோல்டரை தட்டி கொடுத்துட்டு பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவான். அடுத்து இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பார்க்குக்கு ஒரு கால் வரும். அந்த காலை பண்ணவன் என்ன சொல்லுவானா, டிடெக்டிவ் ஆன் வந்து எங்க சேனலுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணிருக்காரு, அந்த வீடியோல என்ன கண்டென்ட் இருக்குன்னா, நீங்க அந்த ஜியாங் சைக்கோவை கொன்ன மாதிரியான எவிடன்ஸ் இருக்கு, நானும் அது பப்ளிஷ் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல, சாரி பார்க் என்ன மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. ஆனா இதை கேட்ட பார்க்க டென்ஷனே ஆக மாட்டான். பரவாயில்ல நீ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான், நான் என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்து உடனே அந்த பார்க் அந்த மாஃபியா டீம் லீடருக்கு தான் கால் பண்ணுவானா. ஆனா அந்த போனை இப்ப எடுத்தது நம்ம ஹீரோ ஆனு. நம்மளுக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிரும், அப்ப இவ என்ன சாகலையா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி என்ன இருக்கும்னா, அந்த மாஃபியா டீம்ல இருந்து ஒருத்தன் வந்து கத்தி எடுத்து குத்த வந்திருப்பான். பட் நம்ம ஹீரோ எப்படியும் அதை தடுத்து லைட்டா கையில மட்டும் அடி வாங்கியிருப்பாரு. இப்ப இது தெரிஞ்சுலையும் அந்த பார்க்குக்கு இன்னும் டென்ஷன் ஆயிரும். சரி எதுவுமே நான் பிளான் போட்ட மாதிரியே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அந்த பார்க் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணுங்கிறக்காக அப்படியே நைஸா நம்ம ஹீரோ கிட்ட பேசுவான். இங்க பாரு உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்யறேன், நம்ம ரெண்டும் கொஞ்சம் பர்சனலா மீட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா நம்ம ஹீரோவா பேசலாம் ஆனா இப்ப இல்ல, உன்னை அரெஸ்ட் பண்ண கடுத்து உன்ட நான் பர்சனலா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிடுவான். ஆனா நம்ம பார்க்க சாதாரணமாளா அவன் சும்மா இருப்பானா, அடுத்து அவன் ஒரு பிளான போட்டிருப்பான். இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவை கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. அங்க போய் பார்த்தா கமிஷனர் கூட சேர்ந்து அந்த பார்க்கும் உட்காந்துருப்பான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோ வந்தனையும் அந்த கமிஷனர், நீங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் சார், நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போயிருவான். இப்ப அப்படியே பார்க் தெனாவட்டா, என்னமோ மீட் பண்ண முடியாது பேச முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி என் வழி கொண்டு வர வச்சேனா, சரி நான் கடைசியா கேட்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம், உனக்கு என்னென்ன வேணுமோ அதனால செஞ்சு தரேன், இந்த கேஸை இதுக்கு மேல நோன்றதை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இது
இது பத்தாதுன்னு சொல்லி ஒரு பாண்ட் வேற போட்டு கொண்டு வந்திருப்பான். உனக்கு என்னோட கம்பெனில இருந்து ஒரு பார்ட் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாச்சு. அவர் அப்படியே அந்த பாண்ட் பேப்பரை கிழிச்சு போட்டுருவாரு. எனக்கு உன் பணம், உன்னோட கம்பெனி இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு வேணுங்கிறது எல்லாமே நீ மட்டும்தான். உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும், அது மட்டும்தான் என்னோட குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே அந்த பார்க்கு, நீ இப்படி விடாப்படியா இருக்கப்பா, இப்படியே நீ இருந்தேனா அடுத்து கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஏதாண்டு ஒரு கெட்டது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவானா. ஆனா நம்ம ஹீரோ அப்படி நக்கலா, கெட்டதுன்னா என்ன நான் செத்துருவேனா, செத்தாலும் பரவாயில்லடா, உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளாம நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேறப்பா பேசிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிருவான். ஆனா நம்ம ஹீரோ சொல்றது என்னமோ உண்மைதான். இவர் இப்ப செத்தாலும் திரும்பி வேற ஒரு உடம்பு மூலியமா வந்து இந்த பார்க்க பழி வாங்காம அவர் விடவே போறது கிடையாது. அடுத்து இப்ப நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அப்படி ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, பார்க்க பத்தின நியூஸ போடுவாங்க அப்படின்ட்டு. ஆனா இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னவோ பார்க் கொலை பண்ண வீடியோ. ஆனா இப்ப அங்க போட்டிருக்கிறது என்னவோ பார்க் அவராவே சரண்டர் ஆகிறாரு, அந்த ஜியாங்குங்கிற சைக்கோவை அவர் தான் கொண்டிருக்காராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஜூனியருக்கும் ஒண்ணுமே புரியாது. இப்ப அந்த பிரஸ் மீட்ல பார்க் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பானா, நான் தான் அந்த ஜியாங்குங்கிற சைக்கோவை கொன்னேன். நான் ஏன் அவனை கொன்னேனா, அவன் என்ன கிட்னாப் பண்ணி அவனோட ஸ்டூடியோவுக்கு கூட்டு போயிட்டான். அங்க போன கருத்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ஜியாங் வந்து ஒரு சைக்கோ, இதுக்கு முன்னாடி இதே இடத்துல 15 பேரை கொண்டிருக்கான் அப்படின்ட்டு. பட் அன்பார்ச்சுனேட்டா அங்க அவன் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, ஒண்ணு நான் சாகணும் இல்லனா அவனை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. நான் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகவும் இந்த கண்ட்ரியோட நல்லதுக்காகவும் அவன் அங்கேயே கொல்ற மாதிரி ஆயிருச்சு. பட் அதுக்கடுத்து இந்த மாதிரி நடந்தக்கடுத்து நான் அங்கிருந்து பயந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு நியூஸ் பார்த்தக்கடுத்து எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த சைக்கோவோட பாடி அந்த இடத்துல இல்லன்ட்டு. சோ நான் குத்துனனால அவன் முழுசா சாகலங்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட தூக்கி போட்டுருவான். ஏன்னா இன்னும் அந்த ஜியாங்கோட பாடி தான் கிடைக்கவே இல்லையே, அதான் அந்த மாஃபியா கேங் அழகா டிஸ்போஸ் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப இது பார்த்தாதுன்னு சொல்லி அந்த நியூஸ் சேனல்ல இன்னொன்னு வேற ஒரு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம பார்க் சொன்ன இன்சிடென்ட்க்கு ரிலேட்டடா ஒரு வீடியோ ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே ஜியாங் வந்து பார்க்க கடத்திட்டு தான் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளிப்பிங்க போட்டு காட்டுவாங்க. அதுல வந்து ஸ்டார்டிங்ல ஜியாங் பார்க்க கடத்திட்டு போவான்ல அந்த வீடியோ மட்டும் தான் இருக்கும். மித்தபடி இந்த பார்க் அவனை கொன்ன வீடியோ எதுவுமே இருக்காது. அப்புறம் என்ன, இந்த பார்க் தான் பெரிய பணக்காரனாச்சே, அவனே காசு கொடுத்து நிறைய மக்களை, பார்க் வந்து ஒரு இன்னசென்ட், ஜியாங்களா அவர் கொண்டிருக்கணும். ஆனா இன்னும் ஜியாங் சாகல, சோ பார்க்க நீங்க யாரும் அரெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்ட்டு ரோட்ல எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாவே இப்ப நம்ம ஹீரோவால எதுவுமே செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தாதுன்ட்டு அந்த ஹையர் அபிஷியல்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோ அப்படி டார்கெட் பண்ணி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணாம அதை போய் மீடியா கிட்ட கொடுத்துருக்க அப்படி இப்படின்னு கழி ஊத்திக்கிட்டு இருப்பானா. ஆனா நம்ம ஹீரோவா அந்த ஹையர் அபிஷியல் முன்னாடியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவான், நான் மீடியால எவிடன்ஸ் கொடுத்ததையே நீங்க அப்படியே உங்களுக்கு ஏத்தாப்புல கிராப் பண்ணி அவனை நல்லவனாக்கிட்டீங்க. இதுவே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருந்தேன்னா அந்த வீடியோ சுத்தமா லீக் ஆயிருக்காது, அப்படி ஒரு வீடியோ இருந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு அழிச்சிருப்பீங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவான். இதை கேட்ட அந்த ஹையர் அபிஷியல் அப்படி கடுப்பாயி இன்னும் ஒரு வாரத்துல உன்னை ஃபயர் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி கடுப்புல அங்க இருந்து போயிருவான். அடுத்து இப்ப நம்ம பார்க்க நம்ம ஹீரோவை மீட் பண்றக்கா வந்திருப்பான். நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட வச்சுக்காதன்ட்டு, பாத்தியா நீ ஆரம்பிச்ச கதை தான், ஆனா அது எப்படி முடியணும்னு சொல்லி நான் தான் டிசைட் பண்ணுவேன். இப்ப மக்கள் முன்னாடி நான் பெரிய ஹீரோ, நீ போட்ட பிளான் எல்லாமே மொத்தமா வேஸ்ட் ஆயிருச்சா, இப்போ உன் வேலை வேற போயிருச்சு. சரி விடு, உன் வேலை போயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படாத, ஏன்னா அதை விட நீ கவலைப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. எனக்கு நீ நிறைய கொடுத்துட்டேல, அதெல்லாம் திருப்பி நான் உனக்கு கொடுக்க வேண்டாமா, வெயிட் பண்ணி பாரு நான் என்ன செய்ய போறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு அவன் அங்க இருந்து போயிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ பார்க்கிங் ஏரியால போய் அவன் கார் எடுக்கலாம்னு சொல்லி போவானா. அப்ப யாரும் நம்ம ஹீரோவை கடத்திடுவாங்க. அடுத்து இப்ப நம்ம பார்க்க ஃபிளைட்ல தான் இருப்பானா. அவன் இப்ப எங்கேயோ ஒரு சின்ன பிசினஸ் ட்ரிப்புக்காக டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கானா. இப்ப அவனுக்கு ஒரு போன் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கடத்தினவங்க தான். அவங்க போன் பண்ணி, நான் அந்த டிடெக்டிவ் வீட்ல ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், அவங்க கிட்ட வேற எந்த வீடியோ எவிடன்ஸும் இல்ல, நீங்க சொன்னீங்கன்னா அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஆனா நம்ம பார்க்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, அவனை ஏன் கையாலே நான் அணுவணுவா சித்திரவதை பண்ணி கொள்ளணும், வெயிட் பண்ணுங்க நான் வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பார்க்க ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கு அப்படின்ட்டு அவன் எப்பயும் எடுத்துக்கிற அந்த ட்ரக் மெடிசனை எடுத்துட்டு அப்படியே தூங்குவானா. கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஃபிளைட் அப்படி ஃபுல்லா ஆடுற மாதிரி இருக்கும். சரி என்னவா இருக்கும்னு சொல்லி இவனும் அவன் ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்ப்பான். அங்க ஒரு டிஸ்பிளே ஸ்கிரீன்ல ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு அப்படியே டெக்ஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல என்ன போட்டிருக்கும்னா, நீ என்ன உன்னோட பாவத்தில இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லி நினைக்கிறியா, நீ என்ன எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒருத்தவனை தான் கொண்டிருக்கியா என்ன, எனக்கு தெரியும் நீ எத்தனை பேரை கொண்டிருக்கன்னு, அந்த லிஸ்டெல்லாம் இப்ப போடுறேன் பாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்டே வரும். அதுல இவனோட தம்பி, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இருந்த பல உடம்புகள், அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜீஷு, இவங்க பேர் எல்லாத்தையும் அப்படி லிஸ்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்குமா. இதை பார்த்து நீ பார்க்க ரொம்ப கடுப்பாயிருவான். சரி என்னதான் ஃபிளைட் காச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பைலட்டை பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அங்க பைலட்டே இருக்க மாட்டாங்களா. இந்த பிளைனே ஃபுல்லா ஆட்டோ பைலட் மோட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்க்குக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அப்ப திரும்பி அந்த வாய்ஸ் கேட்கும் ஸ்பீக்கர்ல, இந்த ஃபிளைட் இன்னும் 30 செகண்ட்ல வெடிக்க போகுது, நீ உன் தம்பி எப்படி கொன்னையோ அதே மாதிரி முடிஞ்சா இந்த ஃபிளைட்ல இருந்து பாராசூட் யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குமா. நம்ம பார்க்குக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுனே தெரியாது. அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும், ஏன்னா ட்ரக்ஸ் வேற எடுத்திருக்கான்ல. கரெக்டா அந்த 30 செகண்ட்ஸ் முடியற மாதிரி போயிரும். அப்படியே அந்த ஃபிளைட் கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்குமா. கரெக்டா பார்க்க அந்த பாராசூட் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு இப்ப அந்த பாராசூட்டோட அப்படி கீழே ஜம்ப் பண்ணுவான். அப்புறம் என்ன, பார்க் அப்படியே அந்த பாராசூட்டோட ஹெல்ப்போட ஒரு ரோட்ல வந்து லேண்ட் ஆயிருவானா. அப்பாடா தப்பிச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப வேகமா ஒரு கார் வந்து அவன் ஆக்சிடென்ட் பண்ணிரும். அப்படி தூக்கி எரிஞ்சு போய் கொஞ்சம் தள்ளி போய் விழுவான். அந்த கார்ல இருந்து பொறுத்த இறங்குவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. பார்க்குக்கே சந்தேகமாயிரும், உன்னை நான் கடத்தில வச்சிருந்தேன், நீ எப்படிடா இங்க அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா இது எல்லாமே நம்ம ஹீரோட பிளான் தான். எப்படி இவன் கிட்ட இருக்க செல்வாக்க வச்சு அந்த எவிடன்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி
நக்கிடுவான். இவன் நம்ம வேற வழியா தான் போட்டு தரணும்னு சொல்லி முதல்ல நம்ம ஹீரோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த பிளானே போட்டிருப்பாரு. அந்த மாஃபியோட டீம் லீடர் அரெஸ்ட் பண்ண உடனே அவனோட ஆபீஸ்க்குள்ள போய் இந்த பார்க் யார் யாரெல்லாம் கொல்ல சொல்லியிருக்கான் அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம், அவங்க கால் ஹிஸ்டரி, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ ரிட்ரைவ் பண்ணி தனியா வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஏதாவது இப்படி ஒரு ஆபத்து வரும்னு தெரிஞ்சேதா இவரோட ஜூனியரை இவரை ஃபாலோ பண்ண விட்டுருப்பாரு. நம்ம ஹீரோவை கடத்தின உடனே அந்த இடத்துக்கு வந்த ஜூனியரும் அந்த டீம் லீடரும் அந்த கடத்தினவங்கள கன் பாயிண்ட்ல வச்சுதான் நம்ம பார்க்குக்கு போனே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி டிடெக்டிவ் ஆன நாங்க கடத்திட்டோம், நீங்க வந்த உடனே அவனை இங்கே கொண்டு போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட டீம் மிரட்டி தான் அவனை பேச வச்சிருந்திருக்கும். அதுக்கடுத்து இந்த கலெக்ட் பண்ண எவிடன்ஸ்லாம் ஏதான ஒரு சேனல்ல கொடுத்தா தானே பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை அவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. நம்மளே சோஷியல் மீடியால போட ஆரம்பிச்சா இந்த நியூஸ் சேனல் எல்லாமே இதை பத்தி பேசிதான் ஆகணும் அப்படின்ட்டு பக்கவா பிளான் போட்ட நம்ம ஹீரோ இப்ப அந்த மாஃபியா கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் அப்படி சோஷியல் மீடியால போட்டு விட்டுருவாரு. அதுல அந்த பார்க்கும் அந்த மாஃபியா லீடரும் பேசிக்கிட்டு இருக்க வீடியோ ரெக்கார்டிங் தான் இருக்கும். நான் உனக்கு நிறைய பணம் தரேன், என்னோட தம்பியை ஃபிளைட்ல வச்சு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அதை கிரியேட் பண்ணி நீ கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பான். இது பத்தாதுன்ட்டு நம்ம பார்க் வேற ஜியாங்க கொல்றப்ப ஒரு வாக்குமூலமே கொடுத்திருப்பாரு. ஆமாண்டா என் தம்பியை நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்த்து நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாரு. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி நியூஸ் சேனல் பூரா பரவிக்கிட்டு இருக்குமா. ஆனா இது தெரியாத பார்க் ஃபிளைட்ல இருந்து எப்படியோ பாராஷூட்டை யூஸ் பண்ணி கீழே லேண்ட் ஆயிட்டு அப்பாடா தப்பிச்சோன்னு நினைச்சு நம்ம ஹீரோ கிட்டே வந்து மாட்டிருப்பான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவன் கையில ஒரு கிளவுஸை மாட்டி அப்படியே நம்ம பார்க்கு கிட்ட தான் நெருங்குவான். அப்படி மூச்சடக்கி கொண்டுடலாம் அப்படின்ட்டு இதை பாக்குறப்ப நம்மளே கெஸ் பண்ணிடலாம். இதே மாதிரிதான் நம்ம ஜீஷுவையும் அந்த மாடல் உடம்புல இருந்த நம்ம ஹீரோவையும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு லைட்டா உயிர் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கிளவுஸை வச்சுதான் அப்படி வாயை மூடி நம்ம ஹீரோ கொண்டிருப்பான். அதைத்தான் இப்ப திருப்பி நம்ம ஹீரோ பண்றாரு. ஆனா அந்த டெத் ராணி தான் ஏற்கனவே சொல்லியிருப்பாளே, நீ யாரையான்னு எர்த்துல கொன்னேனா நான் தடுக்க வருவேன் அப்படின்ட்டு. அவ சொன்ன மாதிரியே இப்ப எர்த்துக்காக வந்துருவா. ஆனா நம்ம ஹீரோவா உங்க டெத் ரூல்ஸ் ஆகுது வெங்காயமாவது அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, இப்ப இன்னைக்கு இவன் என் கையால தான் சாக போறான் அப்படிங்கிற மாதிரி கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோ ஜீஷுவோட பெண்ணை அவன் கூட வச்சிருந்திருப்பானா, அது வந்து கீழே விழுந்துரும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே ஜீஷு ஞாபகங்கள் தான் வரும். அவ கடைசி சாகருக்கு முன்னாடி என்ன சொல்லி இருந்திருப்பானா, நீ சொன்ன கதையில உள்ள ஹீரோவுக்கு நான் ஹாப்பி எண்டிங் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ சொன்ன கதை யாரோடது, அவரோட தானே. அப்ப அவருக்கு ஹாப்பி எண்டிங் வேணும் தான் நம்ம ஜீஷுவும் ஆசைப்பட்டிருப்பா. இப்ப இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த நம்ம ஹீரோ இவன் அப்படி கொல்லாம ஒரு மாதிரி கவலையா ஒரு ஓரமா போவாரா. ஆனா இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த பார்க் சும்மா விடுவானா. அவன் உடனே ஒரு கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோ குத்துறக்கா வருவான். அண்ணாரன் பார்த்து செமையா காத்தடிக்குமா. நம்ம பார்க் வேற அந்த பாராஷூட்டோடய தான் எந்திரிச்சு நின்றுப்பான். இப்ப அடிச்ச காத்துக்கு அப்படியே அவன் லைட்டா பறக்க கரெக்டா ஒரு ட்ரக் வரும். அப்படி இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம பார்க்குக்கு என்னதான் ஆச்சு, நம்ம ஹீரோவை கொன்னானா இல்ல அந்த ட்ரக்ல அடிபட்டு செத்தானா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு இன்னும் 3 லைஃப் இருக்கு, அதெல்லாம் அவர் வாழ்ந்து வாழ்ந்து சாவாரா இல்ல இதே போலீஸ் உடம்போலே அப்படியே இருந்துருவாரா அப்படிங்கிற எல்லா கதையுமே நாளைக்கு வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை.